அதுக்கப்புறம் ஒரு எமோஷனான சீன், என்னோட எமோஷனான ஒரு சீனு. செட்டில் அந்த சீன் முடிஞ்சதை எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணாங்க. சார் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக கண்ணெலாம் கலங்கி அவர் வந்து ரொம்ப பாராட்டினார். அந்த தருணங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பாகுபலி பிரபாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அப்படி ஃபோனை அப்படி தூக்கி வீசினார். அப்படி பார்த்தா எல்லாம் ஃபோன் தெரிச்சு ஓடுது. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாரும் தூரமாக ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பயம். என்ன சார் இது இவ்வளோ பவர்ஃபுல்லாக அடிக்கிறாரு? ஏன்னா அவர் அச்சானபாக 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, கடோத் கஜன் மாதிரி இருக்கிறாரு. அது எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க. அப்புறம் அவர் வந்து சொன்னார், இல்லை சார் நான் இப்படி பண்ணுறேன், இது இப்படி பண்ணுறேன், யாருக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அடுத்த சீன் எடுத்தோம். அதே போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அது போச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம லால் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ். அவர் வந்து ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர். அவர் வந்து இந்த படத்தில் பண்ணும்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு இது பயம். ஏன்னா மோகன்லாலுக்கு அப்புறம் அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய ஒரு நடிகர். ஸோ அவர் கூட நடிக்கிற ஷாட்டில் நாங்கள் ரொம்ப கான்சியஸாக பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ஷாட் அவர் கூட சார் கூட பண்ணும்போது சிங்கிள் ஷாட்லேயே ஓகே பண்ணோம். அந்தளவுக்கு சேலஞ்ச் எடுத்து பண்ணேன். அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் ஷாட்லேயே அது முடிஞ்சுது. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனுபவம்.